அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வீட்டில் விளக்கேற்றணும் அப்படின்னா அன்னை மகாலட்சுமியினுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு நம்பிக்கை. அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றலாம். சில பொருட்களில் தீபம் ஏற்றுனா வற்றாத செல்வம் பெருகும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இழந்த பொருட்கள் திரும்பி வரும் அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கையாக இருந்து வருது. விளக்கேற்றும் போது சில தவறுகளை செய்தோம் அப்படின்னா அதுவும் காலத்திற்கும் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். எப்படி நமக்கு அந்த விளக்கின் மூலமாக மிக பெரும் செல்வ வளமை கிடைக்குதோ அதே போல் நாம் தவறுகள் செய்தோம் அப்படின்னா நமக்கு கஷ்டம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு கூட ஏற்படலாம். அதனால் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றி தான் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் வீட்லேயும் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோவில் சொல்லப்படாத விஷயங்கள் உங்களுக்கும் தெரியுது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது கருங்காலி மலை. இந்த கருங்காலி மலை அப்படிங்கிறது நமக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் இதை அணிந்து கொள்கிறாங்க. இந்த கருங்காலி மலையை நீங்களும் வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும். உங்களுக்கும் இந்த மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மாலை வெள்ளியால் கோர்க்கப்பட்டும் வெவ்வேறு சைஸ்களில் எங்ககிட்டயே இந்த மாலை கிடைக்குது. உங்களுக்கு இந்த மாலை வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக ஒரு பணவரவு, மன அழுத்தம் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லலாம். அந்த வகையில் இந்த மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பூஜை அறையில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நம்ம செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய ஆசையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் அந்த மாலையில் பிரதோஷ நேரத்திலும் நம்மளுடைய வீட்டில் விளக்கு ஏற்றுவது மிகவும் நல்லது. பூஜை ரூமில் நம்ம 2 விளக்குகள் ஏற்றி வைக்கலாம். அதே போல் வாசலில் நிலைப்படி அருகில் 2 விளக்கு ஏற்றி வைக்கலாம். இதன் மூலமாக வளமான செல்வ வளம் கிடைக்கும் என்பது தான் நம்பிக்கை. சொத்துக்களை இழந்தோரும் ஏமாற்றி பிடுங்க பெற்றவர்களும் வரவேண்டிய நியாயமான சொத்துக்கள் வராமல் தவிக்கிறவங்களும் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு நினைத்து கொடுத்த பணத்தை இழந்தவங்களும் தங்களுடைய நிலை மாற தொடர்ந்து 27 பஞ்சமைகள் மாலை வேளையில் சிவன் சன்னதியில் சிகப்பு திரி கொண்டு மண் அகல்ல இழுப்பை எண்ணெய் தீபம் 9 ஏற்றி மனமுருகி வேண்டி வர பரிகாரம் முடிவதற்குள்ள பலன்கள் கை மேலே வரும். இந்த பரிகாரம் செய்யும் நாள் அசைவமும் முட்டை உட்பட எதுவாக இருந்தாலும் தவிர்த்துட்டு நம்ம சைவம் மட்டும் சாப்பிட்றது மிகவும் நல்லது. இதுபோல் பொதுவாகவே சுத்தமான கலப்படம் இல்லாத நல்லெண்ணெய் ஏற்றி வீட்டில் விளக்கேற்றினாலே போதும். சிறிய வெள்ளி காமாட்சி விளக்கு வாங்கி அதில் நெய் ஊற்றி காலையிலும் மாலையிலும் ஏற்றி வைப்பது மிகவும் நல்லது. விளக்கு எண்ணெய் ஊற்றி விளக்குனால நம்ம வீட்டில் ஏற்றணும் அப்படின்னாலே போதும், புகழ் வந்து நம்மை சேரும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இழுப்பை எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வந்தோம் அப்படின்னா சிவனை வழிபட்டால் கடன்கள் இந்த இழுப்பை எண்ணெயால் தீருமா. இழுப்பை எண்ணெய் கோவில்களில் மட்டும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது குறிப்பாக சொல்லப்படுது. நல்லெண்ணெய் தீபம் எப்படி ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில் விளக்கேற்ற இழுப்பை எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். கணபதிக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாம். மகாலட்சுமிக்கு பசு நெய் ஊற்றி விளக்கேற்றலாம். மகாவிஷ்ணுவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாம். எல்லா தேவதைகளுக்கும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றலாம் என்று சொல்லப்படுது. சரி, பசு நெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்பை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஆகிய 5ம் கலந்த பஞ்சதீப எண்ணெயை ஊற்றி 5 முகம் ஏற்றி பஞ்சமி திதியில் தேவியை வழிபட்டோம் அப்படின்னா அம்மனுடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி 5 முகம் ஏற்றி வடக்கு பக்கமாக பார்த்து தீபம் ஏற்றி வந்தோம் அப்படின்னா எல்லா காரியங்கள்லேயும் வெற்றி கிடைக்கும். துன்பங்கள் நீங்கும். வரவேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரும். விளக்குக்கு எந்த காரணத்தை கொண்டும் கடலை எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றவே கூடாது. அப்படி ஏற்றி வைத்தால் கடன்கள் பெருகும். மேலும் தீய வினைகள் ஏற்படும், தீய விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது.
நெல்லிக்காய் தீபம் அப்படின்னு பார்க்கும்போது நெல்லிக்காயில் நெய் விளக்கு ஏற்றுவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய நெல்லிக்காய் ஒன்றை வாங்கி மேற்புறமாக சற்று பள்ளமாக தோண்டி அதன் மேலே கீழ்ப்புறமாக சற்று தட்டையாக இருக்குமாறு அளவுக்கு வெட்டி எடுத்துக்கிறோம். பிறகு பஞ்சுத்திரி செய்து அதை நெய்யில் நனைத்து பின்னர் அந்த நெல்லிக்காயில் வைத்து விளக்கேற்றுவது மிகவும் நல்லது. இதே போல் சாதாரண நாட்களில் என்றால் எண்ணெய் விளக்கு ஏற்றுவது நல்லது. மற்ற விசேஷ நாட்களில் இது போன்று தீபம் ஏற்றினால் இழந்ததை மீண்டும் பெற முடியும் என்பது ஐதீகம். மேலும் இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லப்படுதுன்னா, தீபம் ஏற்றியதில் இருந்து தீபத்தை குளிர வைக்கும் வர விளக்கில் எண்ணெய் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். விளக்கை குளிர வைக்கும் போது திரியினுடைய அடிப்பகுதியை ஓம் சாந்த சொருபினியே நம என்று சொல்லி அதன் பின்புறமாக இழுக்க வேண்டும். இப்போது தீப சுடர் சிறிது சிறிதாக குறைந்து திரி எண்ணெயில் அமர்ந்து தீபம் குளிரும். இப்படி தீபத்தினா குளிர்வித்தால் நம்மளுடைய வீட்டில் சந்தோஷம் அதிகரிக்கும். பொதுவாகவே தீபம் ஏற்றினால் எண்ணெய் முழுவதும் தீர்ந்து தீபம் தானாக அணையும் வர விட்டுறதுக்கு நம்ம கூடாது. அதாவது அது தானாகவே அணைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது நமக்கு கெடுதலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விளக்கு அணையும் போது நாம் அதை சமாதானப்படுத்தணும். அதாவது ஏதோ ஒரு பூக்கள் கொண்டு அந்த தீபத்தை அணைப்பது தான் மிகவும் நல்லது. அதை குளிர்விப்பது என்று சொல்லுவாங்க. இப்படி செய்வது தான் நல்லது. தீபமும் கருகக்கூடாது, விளக்கும் கருகக்கூடாது, திரியும் கருகக்கூடாது. இதுதான் நமக்கு மிகவும் நல்லது என்று சொல்லலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவது ரொம்பவே நல்லது. அதாவது இந்த சமயத்தில் வீட்டில் அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் வாசம் செய்வாங்க. பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது அதிகாலை 3 மணியில் தொடங்கி 5:30 மணி வரையிலான காலம். அதிகாலையிலேயே விளக்கேற்ற முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் 6 மணிக்கு முன்பாக விளக்கு ஏற்றலாம். காலை மாலை அப்படின்னு 2 வேளையும் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுவது மிகவும் நல்லது. காலை மாலை என 2 வேளையும் நம்ம ஏற்றி வைத்தோம் அப்படின்னா காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவும் மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் விளக்கு ஏற்றலாம். ஒரு முகம் நற்பலன்களை மத்தியமமாக தரும். இருமுகம் குடும்ப ஒற்றுமை தரும். 3 முகம் புத்திரர்கள் தொடர்பான இன்பங்களை பெற்றுக் கொடுக்கும். 4 முகம் அஷ்டலக்ஷ்மிகளுடைய அருளை பெற்றுக் கொடுக்கும். சர்வ நலன்களையும் தரும். 5 முகம் நம்ம வீட்டில் செல்வம் எப்போதும் செழித்திருக்க நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் செல்வ வளங்கள் சேர 5 முக விளக்கு ஏற்ற வேண்டும் என்றால் குத்து விளக்கு ஏற்றினா போதுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். அதாவது குத்து விளக்கு ஏற்றும் போது ஒரு விளக்காக ஏற்ற முடியாது, 2 விளக்காகத்தான் ஏற்றுகிறோம். அதனால் அது 10 தீபங்கள் என கணக்காகிவிடும். அப்படி ஏற்றுவதில் தவறு கிடையாது. காமாட்சி விளக்கு, அகல் விளக்கு ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கான விளக்கு, வெள்ளி விளக்கு என எந்த விளக்கு ஏற்றினாலும் ஒரு விளக்காக ஏற்றுவதை விட 2 விளக்காக ஏற்றுவது தான் சரியானது. ஒரு காமாட்சி விளக்கு, ஒரு அகல் விளக்கு என்றும் ஏற்றலாம். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தீபங்கள் என்பதே விசேஷ பலன்கள் என்று சொல்லப்படுது. கிழக்கு துன்பம் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். விளக்கு எந்த திசையில் ஏற்றும்போது நல்ல பலன் அப்படின்னு பார்க்கும்போது கிழக்கு திசை ஏற்றணும் அப்படின்னா துன்பங்கள் அனைத்தும் நீங்கும். மேற்கு திசையில் ஏற்றினா கடன்களையும் தோஷங்களையும் நீக்கும். வடக்கு திசையில் ஏற்றினா செல்வம், ஞானம், அறிவு ஆகியவற்றை வளர்க்கும். தெற்கு திசையில் ஏற்றினோம் அப்படின்னா தீபம் தெற்கு திசையில் ஏற்றக்கூடாது என்பது தான் நாம் தெரிஞ்சுக்கணும். அதே போல் விளக்கு ஏற்ற பயன்படுத்த வேண்டிய திரிகள் அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சுத்திரி சகல நன்மைகளையும் தரக்கூடியது தான் பஞ்சுத்திரி. குடும்ப ஒற்றுமை, மங்களம் தரக்கூடியது. வெள்ளை துணி திரி எல்லா வகையான நற்பலன்களையும் தர்ம பலன்களையும் நமக்கு தரக்கூடியது. மஞ்சள் துணி திரி அம்பாளினுடைய கருணையோடு மன தைரியத்தை தரக்கூடியது. சிவப்பு திரி சிவப்பு துணியோடைய திரி நாட்பட்ட அல்லது தடைப்பட்ட திருமணங்களை கூட நடத்தி வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் தோஷம் நீங்க, முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும். வாழைத்தண்டு திரி புத்திர பாக்கியத்தை உண்டாக்கும். தெய்வ குற்றத்தை நீக்கும். முன்னோர்களுடைய சாபம் நீங்க, தீய சக்திகள் நெருங்காமல் இருக்க பாதுகாக்கும் வகையில் அது இருக்கும். தாமரை தண்டு திரி செல்வத்தை நமக்கு செல்வ வளத்தை கொடுக்கும். செல்வ வளத்தை பெருக்குவதோடு முன்ஜென்ம பாவங்களையும் விலக்கி அனைத்தையும் நீக்கி நன்மையை தரக்கூடியது. விசேஷ பூஜைக்காக வண்ணத்திரிகளை பயன்படுத்தும் அந்த நிற துணியை பன்னீரில் நனைத்து காய வைத்து அதை திரிபடிவில் திரித்து விளக்கு ஏற்றலாம். குறிப்பிட்ட வேண்டுதல் உள்ளவங்க அதற்கு உரிய நிற திரிகளை பயன்படுத்தலாம். மற்றவங்க வெள்ளை நிற திரிகளை பயன்படுத்துவது மிகவும் நல்லது.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் எப்படியெல்லாம் விளக்கு ஏற்றலாம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.